இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு இந்த உலக்கில் வந்து நம்ம 2 உலக்கு எடுத்துக்கிறோம் கடலைப்பருப்பு. இது வந்து ஒவ்வொரு உலக்கு வந்து 200 கிராம். ஸோ நம்ம 2 எடுத்துட்டு நம்ம டம்ளர் எடுத்து அதில் ஊற வச்சுக்கலாம். நல்லா அலசிட்டு பருப்பை நல்லா கழுவிட்டு 2-3 தண்ணி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கணும். இந்த பருப்பை வந்து ஒரு 2 hours to 3 hours வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் இதை அரைச்சி எடுக்கணும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ ஊற வைக்கிறோம். இப்போ புதுசாக வடை செய்ய தெரியாதவங்களாம் இதை பார்த்து நீங்கள் இதுபடியே கரெக்டாக செய்யுங்க, வடை சூப்பராக வரும். இப்போ இந்த பருப்பு வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் உரிச்சது அந்த கப்பு இருக்கு இல்லையா, அந்த கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு பல் ஒரு 15 பூண்டு பல், இஞ்சி 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பருப்பு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது ஊறி இருக்கு. நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. பாருங்க இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் உதிர அப்படியே வரும். நம்ம தண்ணி போட்டு அரைச்சோம்னா வடை வந்து தட்டி நம்ம எண்ணெயில் போட முடியாது, அது எண்ணெய் குடிக்கும். அதனால ஊற வச்ச பருப்பு அப்படியே ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதற்கு நம்ம வச்சிருக்க சோம்பு, பூண்டு, இஞ்சி, உப்பு இதுவும் இது கூட போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த மாவில் வந்து எல்லாமே நம்ம அரைச்ச மாவு எல்லாமே இந்த பவுலில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாருங்க அந்த சோம்பு பூண்டு எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம், நல்லா வாசமாக இருக்குது இப்போ இந்த மாவு. இப்போ அதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாயை பொடிசா நறுக்கிக்கலாம், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம பொடிசா நறுக்கிக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சது அந்த பவுல் நிறைய வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம், பொடிசா கட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா நைஸாக பொடிசா கட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம பொடிசா கட் பண்ணிட்டு அந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பொடிசா நறுக்கிட்டு அந்த மாவில் நல்லா பிசைஞ்சு செய்யும்போது வடை நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் செய்யும் போதே வந்த வாசனைக்கே எல்லாமே வடை சாப்பிட்டு காலியாக போயிடும். பாருங்க இப்போ எல்லாமே பொடிசா நம்ம நறுக்கியாச்சு. இப்போ இந்த மாவில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த வடைக்கு வேண்டியது எல்லாமே நம்ம போட்டாச்சு, உப்பும் போட்டுட்டோம், அரைக்கும் போதே போட்டுட்டோம், எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் ஒரு பக்கம் காயிட்டு இப்போ நம்ம வந்து இந்த வடையை தட்டி எடுத்துக்கலாம். பாருங்க அப்படியே கையில் உருட்டும் போது பார்த்தீங்களா, நம்ம வந்து தண்ணி போட்டு அரைக்கலை, அப்படியே நம்ம அதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம சைடில் வந்து நல்லா அதை ஸ்பூன் வச்சு நல்லா தடவி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் தண்ணியே இல்லாமல் கையிலையும் ஒட்டாமல் நீட்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம சின்னதாக பால் பண்ணி அப்புறம் கையில் தட்டிட்டு அந்த சைடில் இருக்க ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம கையிலேயே அப்படியே ரோல் மாதிரி பண்ணி எடுத்தோம்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி உருண்டையாக உருட்டணும், உருட்டிட்டு கையில் வச்சு இப்படி தட்டணும். 2 சைடும் பாருங்க தட்டிட்டு அந்த சைட்ல எல்லாம் உள்ளதெல்லாம் அப்படி நம்ம ரவுண்ட் பண்ணோம்னா அது நீட்டாக ரவுண்டாக வந்துடும். அவ்வளோதான். அந்த மாதிரி வடையை நம்ம எல்லா மாவையும் நம்ம தட்டி எடுத்து வைக்க போகிறோம். பாருங்க வடை வந்து செய்ய தெரியாதவங்களும் இதை பார்த்துட்டு நல்லா செய்யலாம். வீட்டில் செய்ய தெரியாதவங்களாம் செய்யும் போது நீயா செஞ்ச அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் வடை. அவ்வளோ சூப்பராக நீங்கள் வடை செய்யலாம். வீட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பருப்பு வடையை செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே. இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் எல்லாமே தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. எண்ணெய் வந்து நம்ம இந்த வடை வந்து உள்ள முங்கி வேகணும், அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வந்து வடை சுட முடியாது, ஓரளவு நம்ம எண்ணெய் வந்து அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தட்டி வச்சிருக்க அந்த வடையெல்லாம் ஒன்று ஒன்றா எண்ணெயில் நம்ம போட போகிறோம். மெதுவாக போடுங்க, கையில் படாமல் மெதுவாக போடுங்க. புதுசாக செய்கிறவங்க வந்து எண்ணெய் பட்டுருமேன்னு பயப்படாதீங்க, கிட்ட கொண்டு போய் மெதுவாக போடும்போது கையிலேயே படாது.
ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் அது விடணும், ஒரு 2 மினிட்ஸ் அதை விடணும். உடனே கரண்டியை போடக்கூடாது, போட்டோம்னா அந்த வடை வந்து உடஞ்சு போயிடும். உடனே போடாம கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டு அதுக்கப்புறமா அதை திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்க எல்லாம் திருப்பி விட்டாச்சு. இப்போ வேக வச்சிருக்கோம். நல்லா கொஞ்சம் பொன் நிறமா வரணும், அப்பதான் அந்த வடை முறுவலா இருக்கும். இப்போ அது நல்லா பொன் நிறமா வந்துருச்சு. அதுவும் இல்லாம ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது, இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் நீங்க வேக வைக்கணும். அப்பதான் அந்த பருப்பு வடை வந்து நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து கிறிஸ்பியா நமக்கு கிடைக்கும் அந்த வடை. ஸோ இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எல்லா வடையும் எடுத்துடலாம். நம்ம வடை நல்லா வாசமா இருக்கு, வீடு ஃபுல்லா மணக்குது, வடை வாசனையா தான் இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு டேஸ்டும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. பருப்பு வடை, கடலைப்பருப்பு வடை ரொம்ப அருமையா இருக்கு. மீதி இருக்க பேட்சையும் நம்ம அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.